எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம 15th ஸ்டடி டிப் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி எப்படி டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்கூல் காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஃபைட்லாம் வச்சு விளையாடிருப்பீங்களா, அந்த பெண்ணை வச்சு எப்படி நீங்கள் நல்லா படிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணை எடுத்துக்கோங்க. பெண்ணை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணி விடணும். அது எந்த டேரக்ஷனில் இருக்கோ அந்த டேரக்ஷன் படி நீங்கள் படிக்கணும். இப்போ நார்த் சைடில் இந்த பெண்ணை நீங்கள் ரொட்டேட் பண்ணி விடுறீங்களா, இந்த பெண் எந்த டேரக்ஷனில் இருக்கோ, இப்போ நார்த் சைடில் ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா 5 கொஷின்ஸ் படிப்பேன். இதுவே ஈஸ்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நான் 10 கொஷின்ஸ் படிப்பேன். சவுத் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நான் 15 கொஷின்ஸ் படிப்பேன். வெஸ்ட் சைடில் இருந்துச்சுன்னா நான் 20 கொஷின்ஸ் படிப்பேன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி எப்படி படிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கொஷின்ஸ் படிக்க ஒர்க் இருக்குது, எவ்வளோ நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் அந்த டேரக்ஷன்ஸை வச்சு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெண் எந்த டேரக்ஷனில் நிற்கிதோ அந்த டேரக்ஷன் படி எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அத்தனை கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும். இதுதான் இன்றைக்கான டாஸ்க்கு. இந்த மாதிரி படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த டேரக்ஷனில் நிற்கிதோ அத்தனை கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட படிக்கிற பிபி அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கணும்னு தோணுது, அந்த சப்ஜெக்ட் எடுத்தால் வேறு ஒரு சப்ஜெக்ட்டில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடுது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மேலே இந்த பென் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4 டேரக்ஷன்லேயும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருங்க. உங்களுக்கு அன்றைக்கி என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ, எந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கணும்னு தோணுதோ எல்லா சப்ஜெக்ட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு பெண்ணை வச்சு ரொட்டேட் பண்ணி விடுங்க. அந்த பெண் எந்த டேரக்ஷனில் போய் ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிதோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்கணுன்றது சேம் அதே மாதிரி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்த்தில் இருந்தால் எவ்வளோ, ஈஸ்ட்டில் இருந்தால் எவ்வளோ, வெஸ்ட்டில் இருந்தால் எவ்வளோ, சவுத்தில் இருந்தால் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணணும், இது இந்த டேரக்ஷனில் இருந்துச்சுன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்கணும் ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெண்ணை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த டேரக்ஷனில் வந்திருக்கோ அத்தனை கொஸ்டின்ஸ் அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதுதான் இன்னைக்கான டாஸ்க்கு. இந்த மாதிரி படித்து முடிங்க. நாளைக்கான டாஸ்க்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் இப்போயே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டாஸ்க் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரிய வரும். போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துருங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டேன்னா வரப்போகிற வீடியோஸை பார்க்கறது கண்டிப்பாக சேனலை மறக்காமல் இப்போவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா படிக்க. ஆல் தி பெஸ்ட்.